வணக்கம். நம்ம லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் விரிங்கி முனிவரை பற்றி. அதாவது அந்த பரங்கி மலையில் தவம் பண்ணார் 3 கால் முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சிலர் எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தாங்க, நீங்கள் சொல்கிறதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குது, இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை, இதுக்கு வந்து ஆதாரமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கெல்லாம் எதுவும் திருப்பி பதில் சொல்ல முடியல. ஏன்னா இதெல்லாம் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் தான். இப்போ வந்து அங்கே சர்ச் கூட கட்டிட்டாங்க, நம்ம போய் பார்க்குறதுக்கும் அங்கே எந்த தடையும் இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு என்னுடைய ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ விஷயம் சொன்ன வந்து பிரிங்கி முனிவரோட ஜீவசமாதி பற்றி சொல்லலை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன், அங்கே ஜீவசமாதி இருக்குது. இன்றைக்கும் போனீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட் கீழே காசி விஸ்வநாதர் ஆலயம் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்குள்ளே இருக்குது இந்த பிரிங்கி முனிவரோட ஜீவசமாதி. அதாவது அந்த சமாதிக்கு மேலே தான் சிவலிங்கம் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்து இதுக்கான போர்டும் இருக்குது. லாக்டவுன்னால நம்மளால் உள்ளே போக முடியல, வெளியிலேருந்தே பார்த்தோம். ஸோ இந்த ஆதாரம் இருக்குது அதில். இந்த விஷயத்த சொல்லிவிட்டு நம்ம வந்து அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தகவல் சொன்னேன். ஒரு டவுட்டு, நான் ஒரு பாட்டு கேட்டேன் நேற்று, அதில் சின்ன டவுட்டு. பாட்டில் டவுட்டா? சரி, நீ முதல்ல பாடு, அப்புறம் என்ன டவுட்டுன்னு சொல்லு. இன்னொரு ஜென்மம் இருந்தா போது பொறப்போம், உன்னோடு ஒன்னா கலந்து அன்போடு இருப்போம், அது கூடாம போச்சதுனா என் ராசாவே, நான் விண்மேகமாக விடிவெளியாக வானத்தில் பிறந்திருப்பேன், என்ன அடையாளம் கண்டு நீ தேடி வந்தா அப்போது நான் சிரிப்பேன். சரி, இந்த பாட்டில் என்ன டவுட்டு? அம்மா, இந்த மாதிரி மறுஜென்மோ டெத் ஆஃப்டர் லைஃப்லாம் இந்த கான்செப்ட்லாம் உண்மையாம்மா? எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதை பற்றி உனக்கு சொல்கிற, உன்னுடைய முடிவு என்னன்னு நீ சொல்லு. அதாவது இந்த நூற்றாண்டுலேயே பார்த்தீங்கன்னா காந்தி காலத்தில் சாந்தி தேவின்னு ஒருத்தர் பிறக்கிறாங்க டெல்லியில் பிறக்கிறாங்க. 4 வயசு அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை பேசுறதுக்கு முன்னாடி பேசின உடனே சொன்ன வார்த்தை பார்த்துன்னு வச்சுக்கே, நான் புருஷனை தான் போய் பார்க்கணும், என் புருஷன் எங்கே அப்படின்னு சொல்லுது. அவங்க சொல்கிறாங்க, இது குழந்தை ஏதோ தெரியாமல் பேசுதுன்னு விட்டுடுறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த குழந்தை ஒரு 6-7 வயசில் ஸ்கூலுக்கு போகல, ஹெட் மாஸ்டர் கிட்ட சொல்லுது. இந்த ஹெட் மாஸ்டர் வந்து இதில் ஏதோ உண்மை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பொண்ணு சொன்ன இடம் வந்து 147 கிலோமீட்டர் தள்ளி மதுராவில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வீடுன்னு சொல்லுது. அவர் போய் பார்க்கும்போது அதே மாதிரி ஒரு கணவன் இருக்காரு, ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை என்னெல்லாம் சொல்லிச்சோ அந்த மாதிரி இருக்குது. அந்த கேதார்நாத்தை கூட்டிகிட்டு வராரு. இன்னும் அந்த குழந்தை இருக்குல்ல, முன் ஜென்மத்தில் அவங்க பேர் சாந்தி தேவி, இப்போ பிறந்திருக்கிறது. முன் ஜென்மத்தில் வந்து லக்டி தேவி அப்படின்னு சொல்கிறாங்க. சாந்தி தேவி, லக்டி தேவி. ஆமாம், முன் ஜென்மம்ல கனெக்ஷன் இருக்கும்ல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தேன்னு வச்சுக்கேன், அவங்க வந்து அந்த ஹஸ்பண்டை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவர் என்ன சொல்லிடுறாரு, உன் அண்ணன் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த ஹெட் மாஸ்டர். இவங்க போய் மீட் பண்ணும்போது பார்த்தோன்னா அது சொல்லிடுச்சு அந்த குழந்தை 6-7 வயசு குழந்தை, இது ஹஸ்பண்ட் இல்லை, இது என்னுடைய ஹஸ்பண்டு, அண்ணன் கிடையாது அப்படின்னு சொல்லிடுது. அதுக்கப்புறம் இது நியூஸ் கொஞ்சம் பெருசாகிடுது. காந்திஜி வரைக்கும் இந்த விஷயம் போது ஒரு கமிட்டி அமைச்சு இது வந்து ரொம்ப வருஷம் 1987 தான் அவங்க இறக்குறாங்க. அது வரைக்குமே அவங்கள ரிசர்ச் பண்ணுறாங்க. இந்த செய்தி வந்து எல்லாருக்குமே பொதுவாக தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்பனா சாவ்லா, இதெல்லாம் ஒரு 1 or 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா. கல்பனா சாவ்லா தெரியும்ல? தெரியும். யாரு? அவங்க ஒரு ஸ்பேஸ் ஆஸ்ட்ரோனாட், ஃபர்ஸ்ட் உமன் ஆஸ்ட்ரோனாட் இன் இந்தியா. சூப்பர். அவங்க என்ன பண்ணுறாங்க, இறந்துடுறாங்க ஸ்பேஸ் கிராஃப்ட்லேயே வானத்தில். அவங்க இறந்த பிறகு அந்த 3 மாதம் கழித்து ஒரு குழந்தை பிறக்குது உத்தரப்பிரதேஷில். அந்த குழந்தை கொஞ்ச நாள் வளர்ந்து என்ன பண்ணுதுன்னா 2013 பக்கமாக என்ன சொல்லுது, நான் வந்து கல்பனா சாவ்லா வானத்தில் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது வெடிச்சிருச்சு, அதோட மனநிலை எப்படி இருந்தது, அது இல்லாமல் அவங்க அமெரிக்காவில் அவங்க வீடு எங்கே இருக்குது, அது அட்ரஸ் சொல்லுது, அவங்க கூட வேலை செஞ்ச ப்ரொஃபஸர்ஸு எல்லா டீட்டெயில்ஸ்லாம் அந்த குழந்தை கொடுக்குது. இதெல்லாம் இந்த நியூட்ராண்டோட ஒரு எக்ஸாம்பிள். இதுக்குள்ள வந்து இந்த ரீஇன்கார்னேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, மறுபிறவியை. இந்த மறுபிறவி இருக்குது அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுக்கலாம். 2வது, நம்ம சங்க காலத்துக்கு போகிறோமே, சங்க காலத்தில் போகும்போது மணிமேகலை கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன் அம்மா. ஐயோ, அவங்க கேரக்டர்ஸ் மட்டும் மறந்துட்டேன். மணிமேகலைன்றது ஒரு காப்பியம். மணிமேகலையா வர வந்து கோவலனோட பொண்ணு. அது சிலப்பதிகாரம் தரும். சிலப்பதிகாரோட கண்டினியூஷன் தான் மணிமேகலை. அதாவது கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறக்கிறவங்க தான் மணிமேகலை, ஒரு துறவி. புரிஞ்சுதா? துறவினா அதான் துறவினா அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. புத்தரை நினச்சியே தவம் பண்ணி
அவருக்காகவே வந்து இருப்பாங்க. அந்த ஒரு தியான முறையிலே இருப்பாங்க பார்த்தியா, கல்யாணம் பண்ணிக்காம. அவங்க தான் துறவி. அவங்க துறவியாக இருப்பாங்க. ஆனால் அவங்க பின்னாடி ஒரு ராஜகுமாரன் வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப வற்புறுத்துவார். அவர் பேர் தான் உதயகுமாரன். ஆனால் இவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவர் பின்னாடியே வருவார், கெஞ்சுவார், கதறுவார், என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்பாரு. ஆனால் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஏன் அப்படி இருக்கீங்கன்னு மணிமேகலை கிட்டே கேட்கும்போது அவங்க சொல்கிறது வந்து, முன் ஜென்மத்தில் உதயகுமாரன் என்னுடைய கணவன், அதனால் நான் அவங்கள பேச்சை மீறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பாத்தியா, இந்த காலத்துல யாரும் பேச மாட்டிக்க மாட்டாங்க. அந்த காலத்துல யாருமே அந்த முன் ஜென்மம் வராது. முன் ஜென்மத்துல இருந்ததுக்கு இந்த ஜென்மத்துல அவங்க வந்து அவ்வளோ இது பண்றாங்க. அதுக்கப்புறம் நாளையோட அது கதை அப்படியே போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் ஒரு 3 கருத்து சொல்கிறாங்க. அதில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊழ்வினைன்னா முன்னாடி செய்த பயன் வந்து வினை பயன் முன் ஜென்மத்தில் அடுத்த ஜென்மத்திலையும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் நம்ம தலைவர். ஆமாம், தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமா புடைத்து அப்படின்னு சொல்கிறாரு. புரியுதா? மீனிங் என்ன? அதாவது ஒரு ஜென்மத்தில் நீ கல்வி கற்றுட்டினா 7 ஜென்மத்துக்கும் அது தொடரும்னு சொல்றாரு. இதுல இருந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மறுபிறவி இருக்குன்னு. மறுபிறவி இருக்கு. அதுக்கப்புறம் கம்பராமாயணத்துல அந்த கம்பர் இருக்கார்ல, அவர் வந்து என்ன சொல்றாரு, ராமர் வந்து 14 வருஷம் வனவாசம் போவாரு. அவர் எதுக்குமா போயிட்டு வரணும்? போயிட்டு இல்லை, போயிட்டு வருவாரு. 14 வருஷம் ஏன் போறாருன்னா, அவர் முன் பிறவியில் வந்து ஏதோ சின்ன தப்பு பண்ணியிருப்பார். அதுக்காக தான் ராமர் வந்து அடுத்த ஜென்மத்தில் 14 வருஷம் வனவாசம் போகிறதா கம்பர் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. எனக்கு வந்து மறுபிறவி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுமா? இதெல்லாம் ஸ்கிரிப்ட்லேயே இல்லை, எதுவும் பேசுகிற தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? உங்களுக்கு மறுபிறப்பு இருக்கா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரம் பக்கத்தில் 7 கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா தேப்பெருமாநல்லூர் அப்படின்னு ஒரு கோவில் வரும். இந்த கோவிலுக்கு மறுபிறப்பு இல்லாதவங்க மட்டும்தான் அந்த கோவிலுக்கே போக முடியும். மறுபிறப்பு ஏமா இருக்கக்கூடாது? அதாவது உயிர்கள் வந்து மறுபிறப்பு எடுக்கக்கூடாதுன்னு தான் வந்து உயிர்களே நினைக்கும். அதாவது எப்படின்னா, சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இறைவனை சேர்றது தான் வந்து மோட்சம். உயிர்கள் வந்து பிறப்பாக எடுக்கும்போது கஷ்டத்துலையும் துன்பத்துலையும் வந்து அது கஷ்டப்படும் உயிர்கள். இப்போ நம்ம மனிதனாக பிறந்தோம்னா நம்ம கண்டிப்பாக கஷ்டங்கள் வந்துட்டே இருக்குது, பார்த்துருக்கியா? கஷ்டம் வரும், துன்பம் வரும், சந்தோஷம் வரும், மாறி மாறி வரும், துன்பமும் நிறைய வரும். இந்த மாதிரி துன்பம் வராமல் இருக்கிறதுக்கு அடுத்த பிறவி இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க உயிர்கள். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சித்தர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தியான நிலையில் பண்ணிவிட்டு அப்படியே இறைவனை அடையணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இன்பமான ஒரு சூழ்நிலைன்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் இருக்குல்ல, தேப்பெருமாநல்லூர் கோவில், இந்த கோவிலில் வந்து மறுபிறப்பு இல்லாதவங்க தான் வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யார் கட்டுறா அப்படின்னா ராஜராஜ சோழன் கட்டுறாரு. ஆமாம், அவருடைய நேரடி பார்வையில் வந்து இந்த கோவில் கட்டுறாங்க. இந்த கோவில் சாதாரணமாக கட்டப்படலை. அந்த காலத்திலேயே மண்ணால் கல்லால் கட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கோவில் வந்து சுண்ணாம்புன்னு சொல்கிறாங்கல்ல, லைம்ஸ்டோன், சுண்ணாம்பு கூட தேனை கலந்து எவ்வளோ பெரிய கோவில், அதை கட்டுறதுக்கு எவ்வளோ டன் ஆஃப் தேன் தேவைப்படும். நீ என்னன்னா வெறும் அசால்ட்டாக லைம்ஸ்டோனும் தேன் சொன்ன. ஆமாம், அவ்வளோ செல்வ செழிப்பு உள்ளது நம்ம சோழ நாடு. அதனால அவ்வளோ காடுகள், அதில் காட்டில் அவ்வளோ தேனி கூட்டம் அவ்வளோ இருக்கிறதுனால தான் அதை எடுத்து கோவிலில் கட்டுற. ஒரு கோவில் கட்டியிருக்க மாட்டாங்க, நிறைய கட்டியிருப்பாங்க. அப்போ எவ்வளோ வளம் இருக்கும்னு பார்த்துக்கோ. அப்படி ராஜராஜன் நேரடி பார்வையில் இந்த கோவில் கட்டப்படுது. இந்த தேப்பெருமாநல்லூர் கோவில் வந்து ஹனியிலையும் லைம்ஸ்டோனும் கலந்து, சுண்ணாம்பும் தேனும் கலந்து இந்த கோவில் கட்டப்படுது, அந்த கருவறை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறப்புனா இந்த கோவிலில் கோவில் வந்து கிழக்கு புறம் இருந்ததுன்னா அந்த கர்ப்பகிரமும் கிழக்கு புறம் தான் இருக்கணும். ஆனால் இதில் பின்புறம் வச்சுருப்பாங்க கர்ப்பகிரகத்தை, பின்னாடி போய் தான் பார்க்கணும். அதாவது ஆமாம், இப்போ கோவிலுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கணும்ல, ஆகம விதின்னு சொல்லிட்டு, அது மாதிரி இல்லாமல் முற்றிலும் ஆகம விதிக்கு மாறுபட்டு இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. அதாவது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கோவிலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாங்கள் இதை பற்றி எடுத்து படிக்கும்போது தான் தெரிஞ்சுது, கோவிலுக்குள்ள 1-2 விஷயம் சிறப்பாக இருக்கலாம். இந்த மாதிரி இந்த கோவிலில் மறுபிறப்பு இல்லாதவங்க தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்ட நாரதர், அகஸ்தியர் இவங்கெல்லாம் வந்து இது உண்மைதானா அப்படின்னு வந்து டெஸ்ட் பண்ண வராங்க. அப்படிதான் ஒரு கதை என்னன்னா, அகஸ்தியரை பற்றி. இந்த அகத்தியர் என்ன பண்ணுறாரு, இந்த கோவிலுக்கு நம்ம போயே ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பி வராரு. எந்த கோவிலுக்கு?
தேய்பெருமாநல்லூருக்கு இருக்கு. ஏன்னா இதுல முற்பிறவி இல்லைல்ல, அடுத்த பிறவி இல்லையா அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்னு வராரு. இதை அறிஞ்ச சிவன் என்ன பண்றாருன்னா அவரை தடுக்கணும். ஏன்னா அகத்தியருக்கு அப்போ மறுபிறவி இருக்கு, அதனால அவரை தடுக்க போறாரு. தடுக்கிறதுக்காக மகரந்த மகரிஷி அப்படின்னு சொல்றாங்க. மகரந்தன்னா அந்த ஃப்ளவர்ல எல்லாம் இருக்கும்ல, அதுல இருக்கிற மகரிஷி அவர் வந்து அப்படியே அவர் வர பாதை ஃபுல்லா அடைக்கிறார், பூவா பொழிஞ்சு, அந்த மகரந்தமா பொழிஞ்சு. அதுக்கப்புறம் அந்த அகஸ்தியரால கால் எடுத்து வைக்கவே முடியல. ஆமா, அவர் அது மேல மிதிச்சு நடக்க கூடாதுன்னு ஒரு இது இருக்கு. அது மேல மிதிச்சு நடக்க மாட்டாங்க அந்த முனிவர்கள்லாம். அப்போ அவர் ஞான திருஷ்டியில கண்டுபிடிச்சிட்டாரு இது மகரந்த மகரிஷி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருது, நீ வழி விட, நான் போய் தேம்பெருமாள் நல்லூர் கோவிலுக்கு போறேன் அப்படின்னு. உடனே இவர் சொல்றாரு இல்ல போக முடியாது, என்னால வழி விட முடியாதுன்னு சொல்றாரு. கோபத்துல சபிச்சிடுறாரு, யாழி முகம் வந்துடணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. யாழி முகம்னா என்ன தெரியும்? அந்த காலத்துல அது ஒரு மிருகமா இருந்தது, கோவில் எல்லாம் வழிபட்டு இருக்கு. பாத்திருக்கீங்கன்னா சிங்கம் மாதிரி ஒரு முகம், சிங்க முகம் மாதிரி இருக்கும். அந்த முகத்தோட அவருக்கு முகம் கொடுத்துருவாரு, சபிச்சிருவாரு. இந்த மகரிஷி வந்து ரொம்ப கஷ்டப்படுவார், சொல்லுவார் இந்த மாதிரி இது நான் பண்ணல, சிவபெருமான் தான் பண்ண சொல்லியிருக்காரு, உங்களுக்கு மறுபிறவி இருக்கு, அதனால நீங்க அந்த கோவிலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அகஸ்தியர்கிட்ட சொல்லுவாரு. அகஸ்தியரும் சரி இந்த சாபம் உங்களுக்கு போகணும்னா நீங்க இது வரைக்கும் யாருமே வச்சு வழிபடாத ஒரு பொருளை கொண்டு போய் வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சாபம் போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த இவர் இருக்கார்ல மகரந்த மகரிஷி, முகம் மாறிடுச்சுல யாழி மாதிரி, அவர் என்ன பண்றாரு 1 to 14 முகம் கொண்ட ருத்ராட்சம் இருக்குல்ல கழுத்துல போடுவாங்க, அதை கலெக்ட் பண்ணி எடுத்து பூஜை பண்றாரு அந்த சிங்க முகத்தோட. உடனே அந்த சாப விமோச்சனம் போயிடுது, இறைவன் காட்சி கொடுக்குறார். ஆனால் அகத்தியரால் அந்த கோவிலுக்கு போகவே முடியல. அவர் அறிஞ்சிக்கிறாரு எனக்கு பிறவி இருக்குது, அதனால நான் போக முடியாதுன்னு அவர் திரும்பி போயிடுறாரு. இந்த மாதிரி நாரதருக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. அதே மாதிரி சனி பகவான் இந்த கோயிலில் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்றாங்க. சனி பகவான் வந்து சிவனையே பிடிக்கிறதுக்காக வராரு. அப்போ பார்வதி தேவிக்கு வந்து தெரிஞ்சிடுது. சனி பகவான் கிட்ட கேட்குறாங்க, என்னுடைய கணவனை நீங்கள் பிடிக்க போறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க சிவபெருமானை. அதுக்கு சிவபெருமான் சொல்றாரு, சனி பகவான் சொல்றாரு ஆமா 7.5 வருஷம் பிடிக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு வரப்போறான்னு தெரிஞ்சு முன்கூட்டியே சிவனை கொண்டு போய் ஆலமரத்துக்கு பின்னாடி மறைச்சு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சிவன் வந்து பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சிடும் இவர் மரத்துக்கு பின்னாடி இருக்காருன்ட்டு சனி பகவானுக்கு தெரிஞ்ச உடனே அவர் திருஷ்டியில தெரிஞ்சுக்கிறார், ஞான திருஷ்டியில. ஓகே, தெரிஞ்சுக்கிட்டு அதான் அவருக்கு வந்து அந்த பவர் இருக்கு. கடவுள் இல்லை, எல்லாமே சாமிங்க தானே, அவங்களுக்கு தெரியுது பின்னாடி சிவன் இருக்காரு, அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே திரும்பி போயிடுறாரு. உடனே பார்வதி தேவி கேட்குறாங்க சிரிச்சுக்கிட்டு, என்ன உன்னால அவரை பிடிக்க முடியலையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் சொல்றாரு அதெல்லாம் கிடையாது, எனக்கு பயந்து ஒரு 7.5 நிமிஷம் அவர் பின்னாடி நின்னார் பார்த்தீங்களா, அதுதான் நான் அவரை பிடிச்ச டைமு, அது உங்கள் தலைமையில் நான் அவரை பிடிச்சிட்டேன்னு ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு. ரொம்ப அவருக்கு அந்த அம்மாவை கிண்டல் பண்ணுறாரு பார்வதியை. அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடும் சிவனுக்கு, இவரை 2ஆக பிளந்துடுறாராம். சனி பகவான் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் என்னை சோதிக்கக்கூடாது, என்னை வந்து இந்த அளவுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது, உலகத்தில் நிறைய மக்கள் ஆணவத்தில் இருக்காங்க, அவங்கள அடக்கிறதுக்கு தான் சனி பகவானாக நான் இருக்கேன், அதனால நீங்கள் என் பணியை நீங்கள் செய்யறதுக்கு விடணும் அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமான் வந்து அதை உணர்ந்து அவருக்கு வந்து அங்கே இது பண்ணிடுறாரு. அவர் பழையபடிக்கு வந்துடுறாரு, அந்த உடல் ஒன்றாயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த சனி பகவானை நீங்கள் அங்கே போய் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சனி தோஷம் ஏதாவது இருந்ததுன்னா அங்கே நிவர்த்தி ஆகும்னு அந்த கோவிலில் சொல்கிறாங்க. அதுவும் சனி பகவானும் அவங்க பிரசித்தி பெற்றது. அதுக்கப்புறம் விநாயகர் பார்த்தீங்கன்னா கபால விநாயகராக இருக்கார். அவர் இடுப்புலெல்லாம் கபாலம்னா மண்டை ஓடு கொண்டு அவருக்கு ஒட்டியான மாதிரி அவர் வச்சிருக்காரு. ஒரு கண்ணு விநாயகர் அதான் விநாயகருக்கு சைட்ல தானே கண்ணு இருக்கும் யானைக்கு, ஆனா இந்த கோவில்ல மட்டும் நேரா முகம் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கோ அந்த 2 பக்கம் அதே மாதிரி பண்ணிருப்பாங்க, எந்த கோவிலுமே இருக்காது. அதுக்கு வந்து அவர் கபால விநாயகர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி இருக்கார்ல படிப்பு கடவுள், அவரும் இங்க ரொம்ப ஃபேமஸ். அவரை புது விதமா இங்க வணங்குறாங்க, பழைய சாதம் வச்சு இங்க வணங்குறாங்க. நானும் இப்பதான் கேள்விப்படுறேன். அந்த கோவில்ல வந்து பழைய சாதம் வச்சு தட்சிணாமூர்த்திக்கு வணங்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோவிலில் நிறைய சிறப்புகள் இருக்குது. நம்ம வந்து பிறவி பயனை தெரிஞ்சுக்கணுன்னா, அதாவது நம்ம அடுத்த ஜென்மம் இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் போய் கண்டிப்பாக இதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 7 ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருக்கணுன்றாங்க. அதாவது உங்களுக்கு பிறப்பறுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல மாணிக்க வாசகர், பிறப்பறுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறவியே இருக்கக்கூடாது அடுத்தது.
அந்த மாதிரி பிறப்பெருக்கும் கோயிலா இந்த கோவில் விளங்குது. தேப்பெருமாள் நல்லூர் அப்படின்ற கோவில். அதுக்கப்புறம் இது புராண பெயர் வந்து இந்த கோவிலுக்கு வந்து தேவராஜபுரம் அப்படின்னு அழைக்கிறாங்க. நம்ம தாத்தா பெருமா. ஆமா, தாத்தா மேட்ச் ஆகுதுல வீடியோ பண்றதுக்கு. தேப்பெருமாள் கோயில்ல இன்னொரு ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பாம்பு ஒன்று வந்து வில்வ மரத்துல இருந்து வில்வ இலையை பறிச்சுட்டு வந்து சிவனுக்கு போய் பூஜை பண்ணுதான். அது ஒரு அடிக்கடி இந்த சம்பவம் நடக்கிறதா அந்த ஊர்ல இருக்கவங்க சொல்றாங்க. இது ஒரு பெரிய எஸ், அது வந்து அடிக்கடி அந்த கோவிலுக்கு வந்து சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு போறதா சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இது கொஞ்சம் பிரபலமாயிடுச்சு, அங்கே ஊர் ஜனங்கள்லாம் கூடிட்டாங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்பாள் சன்னதியில் 2016 என்ன ஆச்சுன்னா 7லேருந்து 9 மணி வரைக்கும் ஒரு அகல் விளக்குல எரியும்ல, அது வந்து அணையிறதும் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அணைஞ்சிடுதா, அதுக்கப்புறம் மறுபடியும் நெருப்பு வருது. இந்த மாதிரி 7லேருந்து 9 வரைக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்ததா ஊர் மக்கள் எல்லாம். அதுவே ஏறிக்குமா? ஆமா, அதுவா வந்து அந்த அகல் விளக்கு எரியுது, அந்த அகல் விளக்கு அதுவா இறங்கிடுது. இந்த மாதிரி வந்து 7லேருந்து 9 மணி வரைக்கும் நடந்துதான் ஊர் ஜனங்க மொத்த பேர் பார்த்தாங்களாம். இது ஒரு அதிசயமா அங்க பார்க்கப்படுது. தேப்பெருமாள் நல்லூர் கோயில்ல நவகிரகம் இருக்குல்ல, நவகிரகம்ன்றது 9 பிளானட் அது சொல்லியிருக்கேன்ல நான். அதெல்லாம் வந்து வேற வேற திசையில பார்த்துருக்கோம், நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா. ஆனா இந்த கோவில்ல எல்லா கிரகங்களும் சூரிய நோக்கியே பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு ஸ்பெஷல், இது எங்கேயுமே இருக்காது. அதே மாதிரி இந்த கோவிலில் நந்திக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. பைரவர் மட்டுமே 2 பைரவர், சின்ன பைரவர் பெரிய பைரவர் 2 இருக்காங்களா. 5 அடி உருவம் வந்து அந்த சிலை செய்யப்பட்டிருக்கு. எந்த கோவிலுமே 2 பைரவர் ஒரு கோவிலில் இருக்க மாட்டாங்க. இது மாதிரி இந்த கோவில் முற்றிலுமாக வேறுபட்டிருக்கு. ரொம்ப நிறைய அதுக்கு வந்து சக்தி வாய்ந்த கோயிலாக அது கருதப்படுது. இந்த மாதிரி இந்த சேனல் நாங்கள் தொடங்குனதே வந்து இதெல்லாம் வந்து நடக்குமா, இதெல்லாம் நாங்கள் ஏன் பண்ணுறோன்னு கூட எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு இன்ட்யூஷன் எனக்குள்ளே இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பேசவே கூட அந்தளவுக்கு எனக்கு தெரியாது. இதெல்லாம் ஒரு தொடர்பாக நினைக்கிறேன். எதுக்காக இந்த அளவுக்கு வந்து இந்த கோவிலை பேசணும், இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்றது எனக்கு இன்னை வரைக்கும் தெரியல. ஸோ இது எப்படி போகுது ட்ராவல் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கோவிலுக்கு அவ்வளோ சீக்கிரம் போயிட முடியாது, நிறைய தடங்களை கொடுப்பாங்க, அவ்வளோ அப்டிக்கல்ஸ் வருமா, நம்ம சாதாரணமாக போயிட முடியாது. நம்ம டீம் போய் பார்க்கலாம், அதாவது நம்ம வீடு தான், நம்ம போய் பார்க்கலாம் என்னென்ன தடங்கள் வருதுன்னு. நம்மளே தடங்கள் இல்லாமல் போகணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது நாங்கள் இதை பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு அதை போடலான்னு இருக்கோம். நீங்கள் உங்களுக்கு இந்த சீரீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீ இதில் சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுதான் நாங்கள் பார்ட் 2 அந்த கோவிலுக்கு நாங்கள் லைவாக போவோம். அப்படி இல்லை, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம போவோம். ஸோ நம்ம போகலாம். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.